மாவீரன் அனைவருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம். உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி. வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி. விழிமூடி துயில்கின்ற வீரவேங்கையர் மீதும் உறுதி. இனிமேலும் வாயோம், இழிவாக வாழோம். உறுதி உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். நடத்தி கொண்டிருக்கின்ற நுள்ளிவளை ஊராட்சியின் வீர தமிழர்கள் பல வேளைகளிலே பல போராட்டங்களாக இருக்கலாம், கண்டன ஆர்ப்பாட்டங்களாக இருக்கலாம், முன்னின்று நடத்துகின்ற ஒரு அருமையான உறவுகள். அவர்கள் இந்த அலுவலகத்தை தொடங்கூட சூழ்நிலைகளை நம்ம எல்லாம் அறிஞரான ஒரு வியப்பாக இருக்கு. அவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் இந்த அலுவலகம் தொடக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உறுதியான ஒரு வைராக்கியமான ஒரு சூழ்நிலையிலே திறந்தார்கள். இன்று அது 2வது ஆண்டு நிகழ்வை கொண்டாடுகின்ற பொழுது அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம், அவர்களோடு பழகிய காலங்களிலே அவர்களுடைய அந்த உணர்வை எனக்கு நன்றாக தெரியும். அவர்களுடைய உணர்வை புரிந்திருக்கின்றேன். அந்த வகையிலே அவர்கள் இந்த அலுவலகத்தை 2வது ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடுகின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி. களப்பணியை பற்றி அறிக்கையிலே வாசித்தார்கள். அருமையான களப்பணி செய்கின்ற ஒரு உறவுகள் குளச்சல் தொகுதியிலே குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு ஊராட்சியிலே ஒன்றாக நுள்ளிவளை ஊராட்சி வழங்குகின்றது களப்பணி செய்வதில்லை. இப்போ அறிக்கையில் ஒரு விஷயத்தை கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேர்தல் சமயத்தில் எல்லாம் கடுமையான உழைத்தார்கள். அது இந்த அறிக்கையில் வந்திருக்கணும். அவட சரி, கவனிக்கல. கடுமையாக உழைத்தார்கள். எல்லா வாகன பிரச்சாரமாக இருக்கட்டும், அதே போல ஊராட்சியிலே மக்களை சந்திப்பதாக இருக்கட்டும், கடுமையான ஒரு உழைப்பு. அந்த உழைப்பை அவர்களை நாம் அனைவரும் பாராட்டப்பட வேண்டும். பாராட்டப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு, அவருடைய உழைப்பு. அதை நான் வாழ்த்துகின்றேன். அவர்களை தொடர்ந்து இந்த பணி நம்ம நான் தமிழர் கட்சி வளருவதற்கு நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். குறிப்பாக தேர்தல் முடிந்த பிறகு எல்லாரும் நான் தமிழர் கட்சி இதோட முடிஞ்சது அப்படின்னு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் ரிலீஸ்லாம் சரி, மற்றபடி பிற கட்சிகள் மக்களாலும் சரி சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே, ஒரு சூழ்நிலையிலே தொடக்கத்தில் நாங்கள் எவ்வாறு வீராப்போடு இந்த நான் தமிழர் கட்சியில் பயணித்தோமோ அதே வீராப்போடு நாங்கள் மீண்டும் பயணித்து கொண்டே இருக்கின்றோம் என்று ஒரு நிகழ்வை பயணித்து கொண்டே இருக்கின்றோம் என்பதை பிற கட்சியினருக்கு இந்த பகுதியிலே எடுத்துக்காட்டும் விதமாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. பாராட்டுகள் உங்கள் அனைவருக்கும். நன்மையான ஒரு போராளிகள். தொடர்ந்து அவர்கள் இந்த பகுதியிலே நாம் தமிழர் கட்சியின் வளருவதற்கு ஊன்றுகோலாக குளச்சல் தொகுதி மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எதற்காக இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த மண்ணில் மனிதன் வாழவே முடியாத அளவுக்கான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிற பிறமொழியாளர்களாக இருக்கட்டும், இல்லை நம்மோடு பிறந்து பிறருக்கு பிற இனங்களுக்கு பணத்துக்காகவும் பதவிக்காகவும் வாழ்விடுபவர்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் ஒரு காலகட்டத்திலே நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை கொடுமைப்படுத்தி நாம் இனி வாழவே முடியாத சூழல் இருக்கும்போது, நாம் தமிழர்கள் நீங்கள் மதத்தால் பிரிந்திருக்கிறீர்கள், ஜாதியாக பிரிந்திருக்கிறீர்கள். இந்த மண்ணில் ஒரு தூய அரசியல் உருவாக்கப்பட வேண்டும். நம் முன்னோர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கனவு கண்டார்கள். அந்த கனவை இன்று நாம் வழிநடத்தி நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் புறநானூற்றிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால்,
2000 ஆண்டுகளுக்கு முன்னே யாண்டு பலவாகி நரையலை ஆகியார் யாங்கு ஆகியர் என வினையுது ராயன் மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிறைந்து யான் கண்ட அநேயர் என் இளைஞர் என் வேந்தன் மல்லன செய்யான் காக்க அதன் தலை ஆண்டு அவள் தடங்கிய கொள்கை சான்றோர் வாழும் எம் ஊரே என்று புறநானூற்று பாவலன் பாடுவார். என்ன சொல்லுவார்னு கேட்டா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அறத்தின் வழி நின்ற கொள்கையாக, அறத்தை ஒரு கொள்கையாக வாழ்ந்த தமிழ் சமூகம் பல்லாயிரக்கணக்கான காலகட்டங்களிலே அடுக்கடுக்கான தோள்கள் நம்மளை அடிமைப்படுத்தியவர்கள் எத்தனையோ இனங்கள் நம்மளை அடிமைப்படுத்திய போதும் நாம் தமிழர்கள் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இந்த தமிழர்களுக்கான அரசியலை முன்னெடுக்க முடியும் என்று மனிதனுக்கு மட்டுமல்ல, மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற இயற்கைக்கு அரசியல், உயிரினங்களுக்கு அரசியல், இப்படி நான் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு அரசியலை நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி இன்றைக்கு அனைவரையும் ஒருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த நேரத்திலே பாராட்டுக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்ன என்று சொன்னால், நாம் மதங்களாக ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சொன்னா மதங்களால் இந்த சீரழிவு இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ மாவட்டங்களிலே விசிலுக்கு நீங்கள் வாக்களித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இந்த மாவட்டத்தில் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா மதம் சார்ந்துதான் வாக்களித்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த காங்கிரஸ் கட்சி எவ்வளவு துரோகம் நம் இனத்துக்கு அழைத்தாலும் அவங்களுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயத்தை நாம் இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த நுண்ணுலை பேரூராட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா குளச்சல் தொகுதிக்கு மட்டுமல்ல, நம் தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு தேர்தல் முடிந்த பிறகு நாம் தமிழர் கட்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் இடத்துல இருக்கு. இந்த நிகழ்வை பார்த்து இன்னைக்கு நிச்சயமாக அண்ணன் சீமானே மகிழ்ச்சி அடைவார். காரணம், நம் ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை உணர்த்துவதிலே, செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதிலே இந்த குளச்சல் தொகுதியிலே இந்த நூல்களை பேரூராட்சியை வழி நடத்துகின்ற அன்பு சகோதரன், இனிமேல் நாம் தமிழர் கட்சிங்கிற ஒண்ணு இருக்கவே இருக்காது அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சாங்க. அதற்கு விதிவிலக்காக ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம நிறைய பேர் தொடர்ந்து கூடிக்கொண்டே இருக்கிறோம். அவ்வளவு உறுதியோட நிக்கிறோம். ஏன் நிக்கிறோம்னா, நமக்கு ஒரு புரிதல் இருக்கு. இந்த கட்சி தான் உண்மையாக மக்களுக்கான கட்சிங்கிற ஒரு புரிதல் இருக்கு. தேர்தல் முடிந்த உடனே பாத்தீங்கன்னா எங்க கிட்ட கூட நிறைய பேர், நீங்க நல்ல வேட்பாளர் தான், உங்ககிட்ட திறமை இருக்கு, எல்லாமே இருக்கு, இங்க நிக்கிற இடம் சரியில்லை. என்ன சரியில்லைன்னே புரியல. நம்ம தான் சரியா இருக்கிறோங்கிறது ஏன் நம்முடைய மக்களுக்கு புரியலைங்கிறதும் புரிய மாட்டேங்குது. என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு உயர்வு வேணும், நீங்க பிழைக்க, நம்ம பிழைக்கவா வந்தோம், பிழைக்கணும்னா கட்சி மாறுங்க இப்படி நிறைய பேர் பேசுறாங்க. இப்படி பேசும்போது நிறைய பேர்கிட்ட நாங்க திருப்பி பேசணும். என்ன பேசணும்னா, நீங்க சொல்றதெல்லாம் சரி, உண்மையாகவே இன்னைக்கு அரசியல் எங்க போயிட்டு இருக்கு, சேவையாக தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் பிழைப்பு மாதிரி மாறி போச்சு. அப்ப எல்லாரும் பிழைக்கவே போயிட்டாங்க அப்படின்னா, மக்களுக்கான அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் பொழுது அவங்க புரிந்து கொள்றாங்க. புரிந்து கொண்டு நீங்க சொல்றதும் சரிதான், ஏன்னா மண்ணுக்காக, மக்களுக்காக, அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை பேசுறதுக்கு ஆள் வேணுங்கிறத நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டி இருக்குது. மக்கள் புரிந்து கொள்றாங்க. தொடர்ந்து நம்ம அதை செய்வோம், உறுதியா நிற்போம். ஒரு நாள் வெற்றி நமக்கு கை கூடலாம், கை கூடாமலும் போகலாம். ஆனாலும் நம்ம கொண்ட கொள்கையிலே உறுதியாக நிச்சயமாக நிற்க வேண்டும். இன்னைக்கு இந்த கல்வியை பத்தி பேசினாங்க. கல்வியில மக்கள் சிந்திக்கவே மாட்டேன், மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. இப்போ ஒரு ஓட்ட போட்டியில நம்ம ஓடுறோம் அப்படின்னா கூட ஒரே புள்ளியில தொடங்குவோம், ஒரே நேரத்துல தொடங்குவோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, மிகவும் வசதி வாய்ந்தவங்களுக்கு ஒரு கல்வி, ஏழை எளிய மக்களுக்கு ஒரு கல்வின்னு சொல்லி கட்டடங்கள் மாறலாம். ஒரு தென்னை மரத்து கீழே உட்கார்ந்து கூட நான் படிக்க தயாரா இருக்கேன். ஆனா பாடத்திட்டம் எனக்கு ஒரே மாதிரி கொடுக்கப்படணும், அது இங்க இல்லை. அந்த வருத்தம் இருக்கு. அதை பத்தி பேசுறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உணவு, இன்னைக்கு எல்லாருமே நோயாளியா மாறிட்டே வர்றாங்க. ஏன்னா சரியான சத்தான உணவு நமக்கு கிடைக்கல, விஷத்தை சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதை பத்தி பேசுறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மலை வளத்தை பாதுகாக்கணும், மண் வளத்தை பாதுகாக்கணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னு சொல்லி முழுக்க முழுக்க மக்களுக்கான அரசியலை பேசுவது நாம் தமிழர் கட்சி. வாய்ப்பிருந்த உறவுகள் நம்முடைய கட்சியின் வரைவறிக்கையை வாங்கி மற்றவங்களுக்கு பரிசா கொடுங்க, ஒரு முறை படிச்சு பார்க்க சொல்லுங்க. அப்படியாவது நம்ம மக்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும்.
நான் உணர்ந்தது என்னன்னா, மக்களுக்கு தனக்கான தேவைகள் எளிதாக சந்திக்கப்படும் பொழுது சமுதாய அக்கறை குறைந்து கொண்டே செல்கிறது அப்படிங்கறத தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வரும் என்று நம்புவோம். ஒருமுறை கூட உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்தி நிறைய அலுவலகங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கலாம். அலுவலகத்தை திறக்கிறதோட அப்படியே பல அலுவலகங்கள் திறப்பு விழாவும் அன்னைக்கு தான், மூடு விழாவும் அன்னைக்குங்கிற மாதிரி பல அலுவலகங்கள் இருக்கு. ஆனால் இங்க எப்போ நம்ம இந்த பகுதியா மாலை நேரத்தில் வந்தாலும் இந்த அலுவலகம் திறந்தே இருக்கு. அது வெகு குறைந்த அலுவலகங்கள், எப்போவுமே திறந்திருக்கக்கூடிய அலுவலகங்கள். இந்த அலுவலகம் நம்ம மறக்க முடியாது. முள்ளிமலை அலுவலகம் சும்மா திறந்து போட்டுட்டும் இருக்க மாட்டாங்க, ஆட்கள் இருப்பாங்க. எப்பவுமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இங்க மாலை நேரத்தில் இருக்கிறது வழக்கமான அது உண்மையிலேயே நம்ம அதை பாராட்டணும். அதை இதே மாதிரி எல்லா அலுவலகங்களும் திறந்திருந்தாலே அது ஒரு பெரிய ஒரு மக்களுக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னா நம்மளை அணுகிறதுக்கு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. அது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அலுவலகம் திறந்திருக்கு, கட்சிக்காரன் இருக்கிறான், நம்ம சிக்கலை போய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த அலுவலகம் அப்படிங்கிறது முக்கியம். அலுவலகம் ஏதோ ஒரு கட்சி அலுவலகம் இல்லை, இது ஒரு ஜனநாயக கோயில். அப்படிதான் நம்ம இந்த அலுவலகங்களை, நாம் தமிழர் கட்சியினுடைய அலுவலகங்களை நம்ம பார்க்கணும். அதனால இதை நீங்க தொடர்ந்து எப்பவுமே நீங்க புதுசா நம்ம உங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, ஏற்கனவே ரொம்ப சிறப்பா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதை தொடர்ந்து பண்ணுங்க. கடந்த தேர்தல்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2016 தேர்தல், 19 தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், 21 தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், 26 தேர்தல்னு பல தேர்தல்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம். இப்ப 2016 தேர்தலை எதிர்கொண்டு அந்த நேரத்துல இவ்வளவு ஆட்கள் நொல்லிவளை ஊராட்சியில இல்லை. 2019 தேர்தலையும் இல்லை, 21 தேர்தலையும் இல்லை. அதுக்கப்புறமா 24 கூட இப்ப இருக்கிற அளவுக்கு இல்லை. இந்த 26 தேர்தலில் பெரிய அளவுக்கு ஒரு கூட்டம், ஒரு பெரிய ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்போட நம்ம இந்த நொல்லிவளை பகுதியில் இருக்கிறோம். நிறைய புதியவர்கள் நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. இது நம்ம தேர்தல் முடிவுகள் பற்றி சொல்லி பேசினாங்க. தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது இந்த தேர்தல் தோல்வி அப்படிங்கிறது நமக்கு புதிது கிடையாது. நம்ம பல காலமாக அதிகாரத்தில் இருந்து ஆட்சியில் இருந்து ஆட்சி இழந்தவங்க கிடையாது. நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நம்ம தோல்வி அடைந்தவர்கள் கிடையாது. 2016 முதல் முறையா நம்ம தேர்தலை சந்திக்கிறப்போ முதல் தேர்தலில் வெறும் 1 விழுக்காடு வாக்கு தான் பெற்றோம். ஒரே ஒரு விழுக்காடு. முதல் தேர்தலில் 1 விழுக்காடு. எல்லா இடத்துலையும் தோல்வி, எல்லா இடத்துலையும் டெபாசிட் வச்சு ஒரு 4.5 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் பெற்றோம். அந்த நேரத்தில் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தேவை என்ன அப்படிங்கிறது உண்மையிலேயே பெருவாரியான மக்களுக்கு போய் சேரலை, கொண்டு போய் சேர்க்க முடியல. இந்த சமூக வலைதளங்களினுடைய தாக்கம் அன்னைக்கு கிடையாது. முதன்மையான ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அச்சு ஊடகங்கள்லாம் நம்மளை காட்டுறது இல்லை. சமூக வலைதளங்கள் பயன்படுத்தக்கூடிய மக்கள் மூலமா நம்ம அந்த நேரத்தில் கொஞ்சம் மக்களை திரட்டி நம்மளோட நின்னாங்க. நம்ம ஒரு 4.5 லட்சம் வாக்குகளை பெற்றோம். அப்போ முடிஞ்சு போச்சு, சீமான் கட்சியை கழிச்சிட்டு படம் எடுக்க போயிடுவாருன்னாங்க. காரணம் நம்ம கட்சியில் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருவோம். அதுல இருந்து தான் நம்ம 1 4 ஆச்சு, 4 7 ஆச்சு, 7 8 ஆச்சு. அப்படி மெல்ல 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 நம்ம வளர்ந்து வந்த ஒரு கட்சி இந்த கட்சி. அப்ப இந்த தேர்தலில் 4 7 விழுக்காடு 8 விழுக்காடு 4 ஆயிடுச்சு, மறுபடியும் பின்னாக்கி போயிருக்கு. இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை பற்றி அறியாத மக்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்தங்களை, கோட்பாடுகளை அதிக அளவிலே அறியாத காலகட்டத்திலேயே 1 விழுக்காட்டிலிருந்து 8 விழுக்காடு வரைக்கும் கொண்டு வர முடியுதுன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தேவை என்ன என்பதை இன்னும் ஒரு 6 மாத காலத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் மிக தெளிவாக உணர்ந்து கொள்வார்கள். அது தமிழக வெற்றி கழக அரசு அதற்கான வேலையை செய்யும், கண்டிப்பா செய்யும். நான் ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். 2 மாதம் தான், 6 மாதம் எங்களை விமர்சிக்காதீங்கன்னு இந்த அரசு நேரம் கேட்டுச்சு. நம்மளும் 6 மாத காலம் விமர்சிக்க வேண்டாம்னு தான் இருக்கோம். நான் எல்லாம் பேசலை. நான் ஒரு 2 மாதம் கடந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட தமிழக வெற்றி கழக கட்சியை பெரிதாக நம்ம விமர்சனம் செய்யலை. தேர்தலுக்கு அப்புறம் கூட ஒரு 2 மாத காலம் நான் ஒன்றுமே பேசலை இந்த அரசை. எப்போ நம்ம இந்த அரசை நோக்கி நம்ம கேள்வி எழுப்ப ஆரம்பித்தோம் அப்படின்னா, இந்த IRL ஆலைக்கு நில ஒதுக்கீட்டிற்கான அனுமதி, அந்த அனுமதியை 1 ஆண்டு காலம் நீட்டிச்சு இவங்க அரசாணை வெளியிட்டாங்க. எதுக்கு வெளியிட்டீங்க? நீங்க 2024 உங்க கட்சியினுடைய கூட்டத்திலேயே தீர்மானம் வெளியிட்டு நிறைவேற்றினீங்க, இந்த அணுக்கனிம சுரங்க திட்டத்துக்கு எதிராக நாங்க நிற்போம், தடுத்து நிறுத்தோம்னு. ஆட்சிக்கு 2 மாதத்துல நீங்க அரசாணை வெளியிட்டீங்க. 2 மாதம் இல்ல, வந்த ஒரே மாதத்துல ஜூன் 10ஆம் தேதி அரசாணை வெளியிட்டாச்சு. அப்போ
அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வருது? அப்போ இவங்க சொன்னது ஒன்று செய்கிறது வேற. இப்போ சில அரசுகள் இருக்கும், நமக்கு வந்து வருவாங்க, ஒரு 6 மாத காலமாவது ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பெயரை வாங்குறது மாதிரியான ஒரு நாடகமாவது ஆடுவாங்க. இது அப்படி இல்லை. வெளிப்படையாகவே ஒரு ஒன்றிய அரசினுடைய, அதுவும் இந்த நிலப்பரப்பை வந்து கன்னியாகுமரி நிலப்பரப்பை ஒரு பாலைவனமாக மாற்றக்கூடிய ஒரு திட்டத்துக்கு துணிந்து அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்னா 2 மாசத்துல இதை செய்யறவங்க இன்னும் ஒரு 6 மாதத்துல, ஒரு வருஷத்துல, 2 வருஷத்துல, அடுத்த 5 வருஷத்துல என்னென்ன நாசகர திட்டங்களை இங்க அமல்படுத்துவாங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் முன்வைக்கக்கூடிய அரசியல், அதன் தேவை என்ன என்பதை மக்கள் இன்றைக்கு உணராமல் இருக்கலாம். அதனாலேயே நாம் தமிழர் கட்சியின் தேவை தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லைன்னு கிடையாது. நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய அரசியலின் தேவையை உறுதியாக மக்கள் ஒரு நாள் உணர்வார்கள். கண்டிப்பா நடக்கும். நீங்க அக்கா சொன்னாங்க, இன்னைக்கு வந்து சாப்பிடுற உணவெல்லாம் நஞ்சா இருக்கு. யார் பேசுவது? தமிழக வெற்றி கழக அரசு அதை தடை செய்யுமா? ஆரோக்கியமான உணவை கொண்டு வருவாங்களா? எல்லாமே இன்னைக்கு தனியார் மயம். கல்வி தனியார் மயம், மருத்துவம் தனியார் மயம். இப்ப டாஸ்மாக் இவங்க தனியார் மயமாக்கப்படுறாங்களா? டாஸ்மாக் வந்து நாங்க மூடிடுவோம், நாங்க இப்ப அங்கங்கே பிரைவேட் பாரு. இது அப்ப இந்த நாங்கள் வைக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது முற்றிலும் மாறுபட்டது. இப்ப நான் வந்து இந்த நாகர்கோயில்ல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதத்துல அதிமுகவை சார்ந்த ஒருத்தர் வந்து பேசினாரு, நாம் தமிழர் கட்சிக்காரங்க பேசுறது எல்லாமே வந்து நம்ம கற்பனை பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும், கைலாசா மாதிரி ஒரு நாட்டை வந்து உருவாக்குறதுக்கு மாதிரியான நினைப்புல அவங்க இருக்கிறாங்க. உண்மைதான், நாங்கள் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நீங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கான திட்டங்களை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். அது உங்களுக்கு இன்னும் ஏற்க முடியல, ஆனால் அது தேவை. நீங்க அதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியாது, நீங்க சாத்தியப்படுத்த முடியாதுங்கிறீங்க. நாங்கள் அது இந்த மண்ணிற்கு தேவையா இல்லையா என்பதை பார்த்து எங்களுடைய சித்தாந்தங்களை வடிவமைத்து, கோட்பாட்டுகளை வடிவமைத்து 500 பக்கத்துல வெளியிட்டு இருக்கிறோம் ஆட்சி வரைவறிக்கை. அந்த ஆட்சி வரைவறிக்கை மக்கள்கிட்ட சரியா போய் சேரல, அதான் பிரச்சனை. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா அதை கொண்டு போய் சேர்க்கிறோம். கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், வேளாண்மை, போக்குவரத்து, காவல்துறைக்கான கொள்கை, லஞ்சம் ஊழல் இல்லாம வெளிப்படைத்தன்மையா எப்படி ஒரு நிர்வாகத்தை உருவாக்குவோம், வேலை வாய்ப்பு எப்படி பெருக்கும், எல்லாவற்றையும் மிக தெளிவா நாங்க வந்து செஞ்சு வச்சிருக்கிறோம். இங்க என்ன அப்படின்னா அதெல்லாம் படிக்கிறதுக்குன்னு நேரம் இல்லை. உலகம் வந்து இன்ஸ்டாகிராம் உலகமா மாறிட்டு. முன்னாடி எல்லாம் யூடியூப்ல வீடியோ போட்டா 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் பார்ப்பாங்க. இப்ப அதுலயே 4 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷத்துக்கு மேல பாக்குறது இல்ல. அது ஒரு செட் ஆஃப் பீப்புள். இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்தீங்க அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு மேல என்கிட்ட சொல்றாங்க, 1 நிமிஷத்துக்கு மேல வீடியோ போடாத. ஏன் பார்க்க மாட்டாங்க? 1 நிமிஷத்துல என்னடா பேச முடியும்? பேசுறியோ இல்லையோ, போட்டா 1 நிமிஷம் போடு, இல்ல போடாத. பார்க்க மாட்டாங்க. 6 நிமிஷம் 7 நிமிஷம் தான், 7 செகண்ட் 6 செகண்ட் 7 செகண்ட் ஆவரேஜ் அவர் வீடியோ மக்கள் பாக்குற இடம். அப்ப அப்படிதான் இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், அதை நம்ம கொண்டு போய் சேர்த்துடலாம். அப்ப 500 பக்கம் வச்சிருக்கிறது பிரச்சனை இல்லை, நீ அதை சுருக்கி என்கிட்ட கொண்டு வான்னு மக்கள் கேட்கிறாங்க. இருக்கு, அதை நாங்க இந்த 5 ஆண்டு காலத்துல மிகச்சிறப்பான முறையில என்ன இருக்குங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் நாங்க சேர்ப்போம். அப்படி சேர்த்து முடிகிற நேரத்துல இந்த நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் அதிகாரத்திற்கு வருவதை எவராலும் தடுக்க முடியாது. அதனால யாரும் சோர்வடைய வேண்டாம். இது தோல்வி. இவங்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? இப்போ நான் அலுவலகம் திறப்பு விழாவுக்கும் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது 2 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ இவ்வளவு தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் போக 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 இந்த அரசின் மீது உள்ள விரக்தியால எத்தனை பேர் வந்து நிக்கிறாங்கிறத மட்டும் நீங்க எழுதி வைங்க. அடுத்த துவக்க விழாக்கு நம்ம இதை விட பெருங்கூட்டம் இங்க வந்திருக்கோம், உறுதியா இருக்கு. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் எல்லோரும் நில்லுங்கள். இந்த அலுவலகத்தை தொடர்ந்து சிறப்பான முறையில் பராமரித்து வரக்கூடிய இந்த நுள்ளிவளை பகுதி நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஒருங்கிணைந்து நடத்திய நுள்ளிவளை ஊராட்சி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். சில நேரங்களில் நம்ம ஒரு பெரிய படை கட்டி அமைச்சு கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு தோல்வி உருவாயிரும். சில நேரம் குடும்பங்களில் கூட அப்படி நடக்கும். பெரிய ஏதாவது ஒரு கடன் சுமையில் அப்பா விழுந்துருவார். எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு அப்பா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பார். திடீர்னு அவருக்கு ஒரு நோய் வந்துடும். அந்த குடும்பமே வந்து அப்படி படுத்துரும், இல்லாட்டி முன்னேறாது அப்படின்னு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது சடனாக அந்த வீட்டுடைய ஏதாவது ஒரு பிள்ளை வந்து தலையெடுக்கும். அந்த பிள்ளை தலையெடுத்து ஒன்றுல அந்த பிள்ளை நல்லா படிச்சிடும், இல்லாட்டி ஒரு நல்ல திறமையான ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துரும். ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த பிள்ளை வந்து சும்மா தானே தெரிஞ்சிட்டு இருந்தான், எப்படி இந்த பையன் எப்படி திடீர்னு இப்படி ஆயிட்டான்
அப்படின்னு நம்மளே நம்ம ஊர்களில் நிறைய குடும்பங்களை பார்த்துருக்குறோம். அது மாதிரி பல இடங்கள்ல ஒரு மனச்சோர்வோடும் ஒரு தற்சோர்வோடும் அடுத்தது என்ன, எப்படி நம்ம வழிநடத்த போறோம், எப்படி அடுத்தது கொண்டு போக போறோம், இப்படி போனா சரியா இருக்குமா அப்படியெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல சில விஷயங்களை மாறாம அதே எண்ணத்தோட அதே கொள்கையோட அதே நோக்கத்தோட சில பேர் செயல்படுவாங்க. எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது. நான் இதுக்காக தான் வந்தேன், இதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இதை தான் செய்ய போறேன் அப்படிங்கிற தெளிவோட ஒரு புரிதலோட ஆழமான பற்றோட இருக்கக்கூடிய இந்த அண்ணன்மார்களை பார்க்கும் பொழுது நமக்கு பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குது. அதுதான் நான் இந்த இடத்துல நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் எப்படி நம்ம ஜெயிப்போம், நம்மலாம் ஜெயிப்போமா, இந்த படகு கரை சேருமா அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது பல காரணங்கள் இருக்கலாம், பல வித்தியாசமான அணுகுமுறைகள் இனி மாறலாம். அப்படி எல்லாம் இருந்தாலும் கூட சில விஷயங்கள் ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது கட்சி அலுவலகம். கட்சி அலுவலகம் என்பது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்கான ஒரு முகவரி. அந்த முகவரியை கொடுக்கிறது அப்படிங்கிறது அந்த ஊரின் பொறுப்பாளர்கள். அதை நம்ம அண்ணன்கள் திறமையாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் ஒரு புத்துணர்ச்சியும் தருது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அண்ணன்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக பல விடயங்களை அவர் எதிர்நோக்கி இருக்கிறார், பல விஷயங்களை யோசிக்கிறார். எப்படி அடுத்தது நம்ம செயல்படலாம், எப்படி நம்ம கட்சி அடுத்தது வலுப்படலாம் அப்படின்னு நினைக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கடை என்ன சொல்றது தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து நம்ம இன்னும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம்னே, இதே தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம், கலெக்டர்கிட்ட மனுவா கொடுத்துட்டு இருக்கிறோம், மக்கள் பிரச்சனையா கூட நிற்கிறோம், மக்களுக்கான திட்டங்கள் எதிரான திட்டங்கள் வருதா அதையும் நாம எதிர்க்கிறோம், களத்துல நின்று போராடுறோம், ஆபீஸ் திறக்கிறோம், 2வது ஆண்டு விழாக்கள் நடத்துறோம் அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. மக்கள் யாருமே நம்மளை விட்டு போலியப்பா, நம்மளை யாரும் விட்டு போலியே, அப்ப நம்ம சரியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் நல்ல சிறப்பா அண்ணன் சொல்ற மாதிரி 1 10 ஆகி 10 100 ஆகி படையை பெருக்கும் போது நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம அவருக்கு கொடுத்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெல்லும். அந்த நம்பிக்கை இந்த நுள்ளிவிளை பேரூராட்சியின் இந்த 2வது ஆண்டு அலுவலக சிறப்பு விழாவே சான்று அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நம்மளுடைய கட்சியின் வளர்ச்சி இன்னும் விமர்சையா தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும், குறிப்பாக நுள்ளிவிளை ஊராட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன்மார் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களும்.